ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவை நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது நகல் மின்னணு குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு வந்து டூப்ளிகேட் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்துட்டு நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்ளை பண்ணுறதுக்கான டிஎன்பிடிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். தேவைப்பட்டவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், பொது விநியோக திட்டத்திற்கான அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் தான். இதில் ரைட் கார்னரில் மேலே இருந்து கீழே பாருங்கள், நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது எந்த ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வேணுமோ அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு பதிவு செய்யப்பட்ட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அது மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து டூப்ளிகேட் கார்டு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய கார்டுக்கான மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து கேப்சா கொடுத்துட்டேன். ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபி இன்புட்டாக கொடுக்குறேன். ஓடிபி அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் வரும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்களா உடனே வரும், ஒரு சில சமயத்தில் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு உடனடியே வந்துருச்சு பாருங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டேன், லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணோன்னே அவங்க 3 விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் டீட்டெயிலாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேஃபாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, அதாவது இப்போ யாருக்கு வந்து கார்டு எந்த கார்டு வாங்குறீங்களோ அந்த கார்டுக்கு உரிய குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ, சரி குடும்பத் தலைவரோட பேர் ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் கார்டோட 12 டிஜிட் நம்பரு, அப்புறம் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலு, என்ன மாவட்டம், அக்கௌண்ட்டில் வந்து 45 ரூபா அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ டூப்ளிகேட்டு அந்த கார்டுக்கு உண்டான தகவல் இது வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, பேமெண்ட் பண்ணுறவங்களோட பேர், பேமெண்ட் பண்ணுறவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த தகவலும் வேணும். ஸோ இது 3 தகவல் இருந்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கவனிக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் கட்டுற ரிசிப்டோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒன்று அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது, எந்த ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்மார்ட் கார்டு உண்டான குடும்பத்தலைவரோட விவரங்கள், குடும்பத்தலைவரோட பேர், அந்த ஸ்மார்ட் கார்டோட 12 டிஜிட் நம்பரு, ஃபோன் நம்பரு, என்ன மாவட்டம், அக்கௌண்ட்டில் 45 ரூபா பணம், இது வேணும். மூணாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு கட்ட தெரியல, வேற ஒருத்தங்க அக்கௌண்ட்லேருந்து கட்டுறீங்கன்னா அவங்களோட பேர், பிறந்த தேதி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே வேணும். பணம் செலுத்துகிறோட இதெல்லாம் வேணும், டீட்டெயிலாம் வேணும். சரிங்களா? இப்போது அடுத்து என்னென்னா, பிரகடனம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரகடனம் என்ன அப்படின்னா, இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, 45 ரூபா நீங்கள் பணம் கட்டிங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான நிபந்தனைகள் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து அக்ரி கொடுக்கணும். அதான் இந்த டிக் அடிக்கிற பாருங்க. டிக் அடித்ததான் பணம் செலுத்துக்கு உண்டான டேப்பும் நகல் மின்னணு அட்டை குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கான பேஜும் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் பேமெண்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பேஜுக்கு வந்துட்டு நியூஸ் என்ன, இது வந்து எல்லா டைம்லையும் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, எல்லா டைம்லையும் ஓப்பன் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து கார்டு ஹோல்டர் நேம் கேட்குது. நான் கார்டு ஹோல்டர் நேம் அடிச்சுக்கிறேன் பாருங்கள். அடிச்சிட்டேன். அடுத்தது ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்குது. 12 டிஜிட் நம்பர் நீங்கள் அடிக்கணும். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள். அடிச்சிட்டு இல்லைங்களா? அடிச்சுட்டு அடுத்தது அதில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் கேட்குது. அதாவது ஸ்மார்ட் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் அடிச்சிட்டேன். என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்குது, அதையும் அடிக்கிறேன் பாருங்கள். அடிச்சிட்டுனா பேமெண்ட் 45 ரூபா அதில் டிஃபால்ட்டாக இருக்குது. ரிமார்க்ஸ் வந்து அதை குறிப்பிடலாம். நீங்கள் அது தேவையில்லை, இருந்தால் கொடுக்கலாம், நம்ம கொடுக்க தேவையில்லை. தென் பாருங்கள், பேமெண்ட் பேர் டீட்டெயில், அதாவது யார் பேமெண்ட் கட்டுறாங்க, யார் அக்கௌண்ட்லேருந்துனா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து கட்டுறேன், என்னோடய பேர் போட்டுக்கிறேன். போட்டு இல்லைங்களா? என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டேன். என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், அதாவது ஸ்மார்ட் கார்டு யார் பேருக்கு அவங்க பேர், ஸ்மார்ட் கார்டோட 12 டிஜிட் நம்பரு, ஸ்மார்ட் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரு, அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கு, அமௌண்ட் 45 ரூபான்னு என்ட்ரி பண்ணியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ப்ளஸ் வந்து பெயர் டீட்டெயில், யாரை கொண்டு வந்து கட்டுறீங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்க மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு
இமெயில் ஐடி இருந்தால் சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமெயில் ஐடி என்கிட்ட இருக்குது, நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. கொடுத்தது உடனே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குது. அதை வந்து டிக் அடிச்சுக்கோங்க. நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சம்டைம்ஸ் கேப்சா வேலிடேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேப்சா புரியுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், இந்த கேப்சா எனக்கு செட் ஆகலை. இப்போ கரெக்டாக வந்துச்சு, கொடுக்குறேன். கேப்சா கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்த உடனே பேமெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் டீட்டெயில் எல்லாமே. பாருங்கள், கார்டு நம்பரு, கார்டு ஹோல்டர் நேமு, மொபைல் நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்டில் மறுபடியும் 1 செகண்ட் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், நெட் பேங்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் கார்டு பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. அதர் பேமெண்ட் மோட்ஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி கட்டினீங்கன்னா மட்டும் தான் சார்ஜ் வராமல் இருக்கும். டெபிட் கார்டை இல்லை அப்படின்னா வேறு எதில் கட்டினாலுமே சார்ஜ் இருக்குது. பாருங்கள், ஸ்டேட் பேங்க் பேமெண்ட் கிட்ட கட்டிங்களா 18 ரூபா 12 ரூபா வருது. அதர் நெட் பேங்கில் 18 ரூபா வருது. பட் வந்து பாருங்கள், டெபிட் கார்டு மட்டும் பாருங்கள், அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸுக்கு பார்த்தீங்களா பேங்க் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0 வருது. ஸோ நீங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி கட்டினீங்களா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சார்ஜ் இல்லாமல் கட்டிக்கலாம். கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார்டோட நம்பரு, கார்டு ஹோல்டர் நேமு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கேட்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு ஹோல்டர் நேமு, சிவிவி நம்பர், அதாவது ஏடிஎம் கார்டு பின்னாடி திருப்பிங்க அப்படின்னா ஒரு 3 நம்பருக்கு அந்த நம்பரு கொடுத்துட்டு இந்த கேர் டைப் பண்ணிங்கன்னா பே கொடுத்தீங்களா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்களா பேமெண்ட் ஆகிடும். சரிங்களா, பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இப்படி தான் ஒரு ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்டில் பாருங்கள், இந்த ரெசிப்டில் 1 2 3 4 5 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். யூசி, அதாவது கொஞ்சம் இருங்க பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் எஸ்பி கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர் தான் உங்களுக்கு பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த நம்பரை வந்து சேஃபாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கார்டு நம்பர். இந்த கார்டு நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு மறுபடியும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உங்களோட அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், உங்கள் ஸ்மார்ட் கார்டு டீட்டெயிலாம் வந்துடும். ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் பாருங்கள், மறுபதிப்பு கோரிக்கை வகை இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் திருத்தம் பண்ணிவிட்டு குடும்பத்தில், அது ஸ்மார்ட் கார்டில் ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்கீங்க, குடும்பத்தில் பெயர் நீக்கல், குடும்பத்தில் மாற்றம், பெயர் நீக்கல் சேர்த்தல், முகவரி மாற்றம், கடை மாற்றம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது திருத்தம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அட்டை பிள்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்டை பிள்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசனாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நேம் சேஞ்சுன்னு போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நேம் சேஞ்சு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குறிப்பு எண், நான் இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த நம்பரை வந்துட்டு இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், டைப் பண்ணிக்கணும். அடுத்து தேதி, என்னைக்கு பேமெண்ட் பண்ணிங்க, இன்றைக்கி தேதி உதாரணத்துக்கு 12/4/2023, தொகை 45 ரூபா டிஃபால்ட்டாக அதில் செலக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து கட்டண ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள், இங்கே இதை சப்மிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு அது சப்மிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் நகல் மின்னணு குடும்ப அட்டை அச்சிடுவதற்கான சரியான என்பதை உறுதி செய்கிறேன் அப்படின்ட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும், அதாவது குறிப்பு எண். அந்த குறிப்பு நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கதா, இந்த மாதிரி தான் குறிப்பு நம்பர் இருக்கும். சரிங்களா, இந்த குறிப்பு நம்பர் தான் உங்களுக்கு முக்கியம். பாருங்கதா, 2023047016470204. இதை வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருக்கும் பாருங்கள், 3 ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது, நம்ம சப்மிட் பண்ணுறோம். 2வது விண்ணப்ப ஒப்புதல், 3வது அச்சிடப்பட்டது. இந்த விண்ணப்ப ஒப்புதல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டுங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் கார்டு அச்சடிக்க அனுப்புவாங்க. அச்சடிச்சதுக்கப்புறம் தபால்லையோ உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்டில் வந்துடும், நீங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஆன்லைனில் ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான
ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், அந்த அட்டை பிறழ்வுகளுக்கு கீழே பதிலாக அட்டை தொலைந்ததற்கான தவறு விட்டதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா ஐ லாஸ்ட் மை ஸ்மார்ட் கார்டுன்னு இந்த இடத்துல ரீசன் டைப் பண்ணிக்கலாம். அது கார்டு தொலைஞ்சி போச்சு, எனக்கு வேறு கார்டு வேணும் அப்படின்ட்டு. சேம் அதேமாதிரி குறிப்பு நம்பர் தான் கொடுக்கணும். டேட்டு, அமௌண்ட்டு, ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, தொடர கொடுத்தீங்கன்னா குறிப்பு நம்பர் உங்களுக்கு வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து தொலைஞ்சி போன ஸ்மார்ட் கார்டையோ இல்லை திருத்தமை செய்யப்பட்ட ஸ்மார்ட் கார்டையோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூப்ளிகேட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சி போயிட்டாலோ இல்லை திருத்தம் பண்ணாலோ புது கார்டு உங்கள் வீட்டிலேருந்தே அப்போ அப்ளை பண்ணி வெறும் 45 செலவில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.